ஜெபம் பண்ணுவோம். பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், ஒருவரையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை அழைத்த தேவன். சூழ்நிலைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நீர் மாறாதவராய் நின்று எங்களை நடத்துகிறீர். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி. பிளஸ் பண்றோம் ஆண்டவரே பிள்ளைங்களை. பொருளாதாரத்திற்காக எப்பொழுது உண்மை அவர்கள் நம்ப துவங்கினார்களோ உண்மையிலே வாழ்க்கையில விடிவு காலம் அது கர்த்தாவே. எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் அவர்கள் பஞ்சத்தில் இருப்பதில்லை ஆண்டவரே. எப்பேற்பட்ட கிரைசிஸ் நின்னாலும் சரி அவர்கள் ஆண்டவரே அந்த கிரைசிஸ்குள்ள கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்புறோம் கர்த்தாவே. உம்மை நம்பி வாழ பழக்கப்பட்டவர்கள். ஈசாக்கை குறித்து நாங்கள் படிக்கும்போது படிக்கிறோம், அந்த தேசத்திலே பஞ்சம் இருந்தது. ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 100 மடங்கு அறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஈசாக்கிலும் ஆண்டவரே பெரியவர் ஒருவர் எங்களோடு கூட நிற்கிறீர்கள். உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் என்பதை நம்பினவர்களாய் நிற்கிறோம். உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. உங்க கையிலேருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்க கையிலேருந்து வாங்கும்போது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதை நாங்கள் கொடுக்கும்போது அந்த பணத்தில் இல்லை, அதற்கு பின்னாடி இருக்கிற மனசை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. உண்மை நாங்கள் உங்களை பார்க்கல ஆண்டவரே. என்னை கண்டு விசுவாசிக்கிறவனை விட என்னை காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட உங்களுடைய வார்த்தை. ஆமா ஆண்டவரே, பிசிக்கலா நாங்கள் உங்களை பார்க்கல, ஆனால் உண்மை நாங்கள் அனுபவிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆவியிலே முகமாய் தரிசிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சாயலால் தானே நாங்கள் மறுரூபப்படுகிறோம் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்புகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். தொடர்ச்சி அவங்களை பாதுகாத்துக்கோங்க, பலப்படுத்துங்க. இந்த ஊர்ல அவங்க ஆண்டவரே அவங்க அநேகருக்கு வேலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தனிப்பட்ட நபர்கள் பல நாடுகளுக்கு கடன் கொடுத்தாங்கிற வரலாறை எல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். அதே மாதிரி அவங்க இருக்கட்டும் நாங்கள் பிளஸ் பண்றோம். கனவுகள், ஏக்கங்கள், ஆசைகள், லட்சியங்கள் ரொம்ப பெருசாகட்டும் ஆண்டவரே. மாசம் முத 1ஆம் தேதி எப்போ வரும், சம்பளம் எப்போ வாங்குவோம் அப்படிங்கிற நிலைமை மாறி இவங்க சம்பளம் கொடுக்கறவங்களா இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை அப்படி பிளஸ் பண்றோம். நீர் அப்படித்தான் பார்க்கிறீர் என்பதை நம்புகிறோம். நாங்க கூட எங்களை அப்படி நாங்க பார்க்காம இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீர் எங்களை அப்படி காண்கிறீர். நீர் பார்க்கிற வண்ணமாக எங்களை பார்க்க சொல்லுகிறீர். ஆபிரகாமை அழைத்து வானத்து நட்சத்திரத்தை காண்பித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். கடற்கரை மணலை பாருன்னு சொன்னதை நாங்க வாசிக்கிறோம். நீ இப்படிதான் இருப்பப்பா அப்படின்னு சொன்னதை நாங்க வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இன்று நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எஸ், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்குரியதா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குரியதா இருக்கிறது. பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். இப்படிப்பட்ட ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள், ஏக்கங்கள் பெருசாகட்டும். அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஆண்டவரே வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாண்டவரே, அப்பேற்பட்ட அந்த ஆத்தும செழிப்பையும் தாண்டி அதிலிருந்து வருகிற அந்த செழிப்பு ஆண்டவரே பொருளாதாரத்திற்கு நிரம்பி வழிந்து இந்த உலகத்தை செழிப்பாக்கட்டும். இல்ல பஞ்சம் அப்படிங்கறத தாண்டி இந்த உலகம் செழிப்பாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு பேசப்படுற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். உம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தாங்கன்னு போட்டிருக்க ஆண்டவரே. அந்த வார்த்தை அவ்வளவு கிருபை பொருந்தினதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படட்டும். அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை வளமாக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் மாத்திட்டு வேற ஒரு விஷயத்த பேச முடியும். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. சிஸ்டர் வந்து ஒர்ஷிப் பண்ணும்போது அதை சொன்னாங்க. சொல்லும்போது அதே வார்த்தையை திரும்ப 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 சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாக்கு தத்தம்னா என்ன? வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தந்திருக்கிறார் இல்லையா, அது எப்படி வந்து பலிக்கும், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்றது, அதை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற தடைகள்லாம் என்ன, நம்ம எதெல்லாம் தாண்டோம் அப்படின்னு பார்க்கணும். வாக்கு தத்தம்னா ப்ராமிஸ். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல நானே பிரசங்கம் பண்ணிடுவேன். சரிதானா? தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஓகே, பண்ணிடலாமா? இல்லை தமிழில் பிரசங்கம் பண்ணாலே புரிஞ்சிருமா? புரிஞ்சிடும். ரைட். இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணால் இங்கிலீஷை கேள்வி கேட்பீங்களா? அப்படி கேட்பேன். ஸோ வாக்கு தத்தம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார். நம்ம கூட ஆண்டவர் பேசுகிறவரார். இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பலிச்சிருக்குது.
இன்னும் சில வார்த்தைகள் உங்கள் மனசில் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இருக்குது, அது எப்படி நிறைவேறும்னு காத்திருக்கீங்க. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலாம். முதல்ல பைபிளில் இருக்கிற ஏதாவது பொதுவான வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லுங்க. தேற்றுவேன், ரைட்டு, டன். கைவிட மாட்டேன், ரைட்டு. பெருகவே பெருக பண்ணுவேன், ரைட்டு. வாக்கு தத்தங்கள் உண்மையில் இதெல்லாம் ப்ராமிஸ். வேற சொல்லுங்க. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க. உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார், ரைட்டு. வேற ஆசீர்வாதமான மழை பெய்யும், வலது பக்கத்தில் நிழலாயிருப்பேன். இப்ப ஏன் இதை உங்ககிட்ட கேட்டேன்னா, எதெல்லாம் உங்களால படக்குன்னு சொல்ல முடியுதோ அதெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனது, சரிதானா? அதனாலதான் படக்குன்னு சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். இல்லைன்னா அது வேற மாதிரி இருக்கும். நான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனதுன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க, ஆனா சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லிடுவீங்க டக்குன்னு. அதெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசின வார்த்தைகள் பத்துக்கும். அது உங்களை ரொம்ப டச் பண்ணது. அந்த வார்த்தைகள் உங்களை அன்றாடம் உங்க கூட நடக்குது. அந்த உங்க கூட அந்த வார்த்தை பேசணும்னு போட்டிருக்கும், அது பேசும் பத்துக்கும் வேதத்துல. ஏன்னா நீங்களும் நானும் ஒரு சாதாரண நம்பிக்கையோட இந்த உலகத்துல வாழல. உண்மையில அது பெரிய நம்பிக்கை. அது எப்படிதான் நமக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு இன்னை வரைக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி நம்ம ஆண்டவரை நம்பணும், எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி வேதத்து மேல நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு, எப்படி இது நம்ம கூட நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம், இப்படிலாம் ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்துக்கெல்லாம் ஒரே பதில் தான் இருக்கு, ஆண்டவருடைய கிருபை. அது மட்டும்தான் பதில். நம்ம அவ்வளோகானு பைபிள் ஸ்காலரும் கிடையாது, நம்ம அவ்வளோகானு பயங்கர டெடிக்கேட்டடா பக்திமானும் கிடையாது. நம்ம பக்தி எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுது. காலையில பக்தி இருக்கும், சாயந்தரம் இருக்காது. போன வாரம் கூட நான் யோசிச்சுட்டே வந்தேன். இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து லைஃப்ல ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. நான் கேட்க போற கேள்விக்கு நம்ம எப்போ ஆண்டவரை ரொம்ப தேடணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பழக்கத்தை மாற்றணும். முதல்ல ஆண்டவர்னு சொன்னாலே அந்த கஷ்டம் தான் வரணுமா? நமக்கு கஷ்டம் தான் அவரை தேடணுமா? அவரை தேடணும்னா அடுத்தால ஒரு கஷ்டம் வர வேண்டியிருக்கு இல்ல? அப்படி கிடையாது இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது கஷ்டத்துல தேடுறது தப்பு இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அது சொல்றதெல்லாம் கரெக்டு. அதுக்காக எப்போ வந்தாலும் ஆபத்து காலத்துல தான் கூப்பிடணுமா அவரை? நார்மலா கூட உங்க வீட்லயே யாரையாவது இப்படி கூப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல எல்லாரும் கெஸ்ட் எல்லாம் எப்ப இன்வைட் பண்ணுவீங்க? துக்கத்துக்கு மட்டும்தான் அவங்கள கூப்பிடுவீங்கன்னா உங்க பாப்பா எப்படி இருப்பாங்க? உங்க வீட்டுல நல்லதே நடக்காதே அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல. ஸோ நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னா, செலிப்ரேஷன்ல ஆண்டவரை ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும், ரொம்ப கொண்டாடணும், அவரை நினைக்கணும். நம்ம ரொம்ப என்னது முடியலன்னா ஏசப்பா அப்படின்னு வாயில வருது இல்ல, ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாயிருச்சு, அப்படி சர்ப்ரைஸ்ல ஏசப்பான்னு கூட பழகுங்க. பழகணும். ஹியூமன் நேச்சர் என்ன இருக்குன்னா, கஷ்டத்துல மட்டுமே அவரை நினைக்கிற மாதிரி. காசு வேணுமா, அவர் படகு ஞாபகத்துக்கு வந்துருந்தாரு. ஆஸ்பத்திரிக்கு போறோமா, அவர் படகு ஞாபகத்துக்கு வந்துருந்தாரு. அதுக்கப்புறம் பிள்ளைகளோட படிப்பா படகு ஞாபகத்துக்கு வந்துருந்தாரு. எல்லாம் நான் கேட்கிறேன், பயங்கர ஒரு டூர் போறீங்க, அவர் ஞாபகத்துக்கு வரணும். அதான் வாழ்க்கை முறை. தாவீது பாக்குறீங்கன்னா, தாவீது அப்படிதான் இருக்கு. அதாவது அவன் அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அவன் நின்று டான்ஸ் ஆடினானே, அவன் துக்கத்துல எல்லாம் டான்ஸ் ஆடல, ட்ரெஸ் கலண்டு விடுற அளவுக்கு டான்ஸ் ஆடி இருக்கான் பார்த்துக்கோங்க. அவன் மனைவி பார்த்து சொல்லிக்க, நீலாம் ராஜாவா, எவ்வளவு பேர் நிக்காங்க, இப்படிலாம் டான்ஸ் ஆடித்திய, ராஜாக்கு அழகா இதெல்லாம், பொம்பளையில் அவ்வளவு பேர் நிக்க பாருங்க. உங்க அப்பா ராஜா இல்லையா? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த இடத்துல ஆண்டவர் கூட்டு வந்திருக்காரு, இதுவும் ஆடுவேன், இதுக்கு மேலையும் ஆடுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் மனைவிட்டே சொன்னான் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல நின்று அவ சொல்லிட்டால, மீகால் சவுலோட பொண்ணு கேட்கறாங்க அந்த கேள்வியெல்லாம். உங்க அப்பா இருந்தாரு, நான் இருக்கேன், நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி வந்தேன்னு தெரியும். நீ ராஜா மகளா இருக்கலாம், ஆனா நான் ராஜா மகன் கிடையாதுமா. நான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆள். இன்னைக்கு ராஜாவா ஆண்டவர் வச்சிருக்காரு. என்னன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சந்தோஷத்துல அவன் எப்படி தேவனை செலிப்ரேட் பண்ணான்னு பாருங்க இல்லையா? ஸோ அது வேணும். இது ஜஸ்ட் ஒரு கூட ஷேர் பண்ணணும்னு வச்சேன். இந்த வாரம் ஃபுல்லாக அது யோசனையாகவே இருக்கு. ரொம்ப நானும் தனியாக இருக்கும்போது ரொம்ப பாடுவேன். நான் சந்தோஷத்துலேயும் நிறைய பாடுவேன். சந்தோஷத்தில் பாடுவேன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஜன்னத்தில் சந்தோஷத்துலையும் கண்ணீர் வந்துடும், அது வேற கேஸ். சந்தோஷத்துலையும் பாடுவோம், பயங்கர சந்தோஷத்துலையும் பயங்கரமாக ஃப்ளோ ஆகும். நம்மளால் அப்படி பாட முடியுமான்னு என்னாலே நம்ப முடியாது. நான் அப்படி பாடுவேன். சில நேரத்தில் துக்கத்தில் இருக்கும்போது பாட்டு வரும், அதுவும் வரும். இல்லாமல் துக்கம் தோண்டி அடைக்குமாங்க, அதெல்லாம் ஒரு ஆண்டவர்கிட்ட போனால் அது எங்கே இருந்தாலும் பாட்டு வரும். அது அவரை துதிக்கிற துதி, அவர் தாவி சொன்ன மாதிரி தான், அது ஒரு ஸ்பிரிட் பத்துவாங்க. அவரை துதிக்கிற துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும்னு சொல்லுவேன். அது ஒரு வாழ்க்கை முறை. எப்போவுமே அதை காலையில் எந்திக்கிறீங்களா,
அது கூட. அதாவது பக்தினா ஒரு அளவு வேண்டாமா அப்படிம்பாங்க. பக்தினா அளவு வேணும், அது ஓகே. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பக்தி கிடையாது, அதையும் தாண்டின ஒரு உறவு. இந்த உறவுல உங்க கூட நீங்க அவர் கூட நீங்க வாழ பழகிட்டீங்கன்னா, தேவன் கூட அந்த 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 உறவுல அந்த உறவுல வளர பழகிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பேர்டனா இருக்கும், பயங்கர சுமையா இருக்கும். ஸோ வாக்குத்தத்தை பத்தி நிறைய படிக்கலாம். முதல்ல ஆண்டவர் வாக்குத்தத்தங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றோம்ல, இது என்னது? பைபிள் எழுதப்பட்டது எல்லாம் தேவனுடைய வார்த்தை இல்லையா? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றதை விட ஆவியானவர் தான் நமக்கு வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். இதுல தேவன் பேசின வார்த்தைகள் இருக்கு, மற்றவங்க பேசின வார்த்தைகள் இருக்கு, பிசாசு பேசின வார்த்தையும் இருக்கு, எல்லாமே இருக்குது உள்ள. சரியா? சோ தேவனுடைய வார்த்தைக்கும் வாக்குத்தத்தங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் பதில சொல்லிட்டேன், இந்த பதில பேசும்போதே பதில சொல்லிட்டேன். நான் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல இன்னைக்கு இவ்வளவு உட்கார்ந்துருக்கீங்க. இன்னும் இதெல்லாம் தாண்டி போ. ஆண்டவர் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்ற வார்த்தை இது. என்ன ரொம்ப திரளான ஜனங்கள்கிட்ட நீ பேசுவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்ன ஒண்ணுதான், ஆண்டவரே இப்போ நான் என்ன பேசுறேன்னா அப்பவும் அதான் நான் பேசுவேன். எனக்கு ஒரு ஆள் முன்னாடி ஒர்ஷிப்பை நடத்துறோம்ல, இப்போ எப்படி நடத்துறோமோ அப்பவும் அப்படிதான் நடத்துவோம். ஆண்டவரை அனுபவிக்கிறதா ஆராதனை, வேற ஒண்ணும் கிடையாது. அதை நான் கூடுமான வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பெற்றுக்கொண்டேன்னா அதை நீங்களும் பெறணும்னு ஆசைப்படுவேன். அது ரொம்ப பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்றது, ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கறத விட என்ன சொல்றதுன்னா, இன்னும் பலவிதமான இடங்களுக்கு போறோம், கண்ணு குளிச்சா பாக்குறோம், இந்த மாதிரி இதெல்லாம் விட பல மடங்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் அவரை ஆராதிக்கணும், ஆராதனை. ஆனா அதை அனுபவிக்கணும். ஆனா என்ன பரிதாபமானது, நம்ம நிறைய நேரத்தில் அதை துக்க நேரத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கிறோம். அவருடைய பிரசன்ஸ் பரிசுத்தாவியான இறங்கினார் என்ன நமக்கு உடம்பு புள்ளரி. இன்னைக்கு எனக்கு பலமுறை புள்ளரிச்சு, என்ன பண்றது? ஆவியான அதான் நம்ம ஒத்துக்கிறோம், ஆவியானவர் இறங்கினான். அப்படி இல்லை, ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவரு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய ஆண்டவரே நான் சொல்றேன்ல, உண்மையிலே நிறைக்கிறாரு, உண்மையிலே நிறைக்கிறார். உங்க பலவீனத்தெல்லாம் அவர் மாத்துவாரு. நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாம் அவர் உண்டு பண்ணுது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அவர் சொன்ன பேச்சை எப்படி கேட்காம இருக்கும்? உடம்பு ஸ்பேர் பார்ட்ஸ்ல உடம்புல எந்த பகுதியெல்லாம் செயல்படலையோ அது அவர் சொன்னா செயல்படும். ஆனா அதுக்கு இடம் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த வார்த்தைகள், இதுக்கு பேர் தான் வார்த்தைக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க கொஸ்டின். நான் இதுக்கு திரும்பி சொல்லி நான் ஆரம்பிச்சேன். ரொம்ப பெரிய குரூப்லாம் அந்த மாதிரி என்னால் கேட்க முடியாது அடுத்தால. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன பதில் சொல்ல வெயிட் பண்ணா பிரசங்க முடிக்க முடியாது இல்லைண்ணா. அதனால சொல்றேன், வார்த்தைக்கு சொல்லுங்க, ஏதோ ஆன்சர் சொல்ல வரீங்க. தெரிஞ்ச ஆன்சர் நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன். நான் எந்த ஆன்சரையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கேட்டுட்டு அப்படியே போயிடுவேன். கரெக்டாக இருந்தால் கரெக்டுமே, மற்ற அப்படியே போயிடுவேன். அவ்வளோதான். எதோ சொல்ல வரீங்க? இதுதான் முன்னாடி உட்காரக்கூடாதுங்க. சரி சரி. அதாவது தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் பேசுறது பார்த்துக்கோங்க. அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே அவர் ரெண்டுமே சத்தியம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா வாக்கு தத்தங்கள் அப்படின்னா ஆண்டவர் சில வார்த்தைகள் உனக்கு செய்வேன்னு ஸ்பெசிஃபிக்கா உங்கள்கிட்ட சொல்றாரு. வாக்கு தத்தங்களும் சத்தியம் தான், வார்த்தையும் சத்தியம் தான், அதுல ரெண்டு மாற்றம் கிடையாது. பைபிள்ல எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்கு, ஆண்டவர் எவ்வளவு வாக்கு தத்தம் மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காரு, மனுஷங்க திருப்பி ஆண்டவருக்கு வாக்கு தத்தமா கொடுக்குறாங்க. சரியா? அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் காமிக்கிறேன். சொல்லுங்க, ஏதாவது ஆன்சர் சொல்ல வரீங்க? ஏதாவது சம்திங் இல்லைன்னா நானே சொல்லிடுவா? சொல்லுங்க. எது? இல்ல இல்ல, நம்ம சொல்றோம் வார்த்தைங்கிறது ஆண்டவர் பேசுறது வேற. நமக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னது அவர் பேசுனது தெரியுதா? வார்த்தைங்கிறது மொத்தமா அவர் பேசுறது எல்லாம் வார்த்தை தான். ஆனா ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அது ப்ராமிஸ், அது உங்களுக்கு சொல்றேன். சரிதான், அது கரெக்டான வார்த்தை. நான் சொல்றேன் பல விஷயங்கள். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணதா சொல்றாங்க. பைபிள்ல மொத்தம் 8810 வாக்குத்தத்தம் இருக்கான். 8810, அதாவது எவரெஸ்ட், அவர் பேர் ஸ்டோம் அப்படின்னு ஒருத்தர், அவர் ரிசர்ச் பண்ணி சொல்றாரு அந்த வார்த்தையை, இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு. இதுல மனுஷனுக்கு ஆண்டவர் நேரடியா சொன்ன வார்த்தை, அதாவது வாக்குத்தத்தம் 7487 வார்த்தை இருக்கு அப்படி சொல்றாங்க, வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாடுல 7706, புதிய ஏற்பாடுல 1104. தேவன் சொன்ன வாக்குத்தத்திலே பெரிய வாக்குத்தத்தமா உங்ககிட்ட சொன்னதில்ல, இப்ப நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். பெரிய வாக்குத்தத்தமா நம்ம எதை எடுத்துக்கலாம்?
பைபிள் முழுக்க வாக்குத்தத்தம் இருக்குன்னு நம்ம படிக்கணும். சொன்னாடி 8000 சம்திங் வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. 7700 வாக்குத்தத்தம் ஆல்மோஸ்ட் புதிய ஏற்பாடுல இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பெரிய வாக்குத்தத்தமா நம்ம என்ன பார்க்கலாம்? ஆபிரகாமுக்கு சொன்னது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணுவ, பழுகி பெருகுவ, நீ இப்படி இருப்பப்பா, உன்னுடைய சந்ததி அவ்வளோ பெருசா இருக்கும், கடற்கரை மணல் மாதிரி இருக்கும், வானத்து நட்சத்திரம் மாதிரி இருக்கும், உன் சந்ததியில ராஜாக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னார் சொல்லும்போது. ஸோ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாடில் உள்ள வாக்குத்தத்தம் எது உங்களுக்கு ஞாபகம் வரும்? புதிய ஏற்பாடில் பெருசா சொல்ற வாக்குத்தத்தம் கிருபை உள்ளது. அது வார்த்தை, அது உண்மையில வாக்குத்தத்தம். பட் இந்த வார்த்தை பழைய ஏற்பாடிலே நிறைய இருக்கும். பார்த்துக்கோங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. புதிய ஏற்பாடில் வாக்குத்தத்தமா ஏதாவது இது அந்த புதிய நான் சொல்றது ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தையே இருக்கும், இந்த வாக்குத்தத்தம்னே இருக்கும். பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்கும், இயேசு கிறிஸ்து, அவர் வாக்குத்தத்தம். அதான் கரெக்ட். ஆக்சுவலாக இது அந்த புதிய ஏற்பாடுன்னு சொன்னால் டக்குன்னு ஒன்றுமே யோசிக்காம இந்த வார்த்தையை சொல்லிடலாம், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடலாம். பட் அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அது வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. புதிய ஏற்பாடுல அப்படி ஒரு வசனம் இருக்கு. அதாவது நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொன்னதுதான் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து தான், வேற யாரும் கிடையாது. அவர் தான் அந்த வாக்குத்தத்தம். பார்த்துக்கோங்க, இப்போ நான் இன்னைக்கு நிறைய இப்போ பர்சனலாக நிறைய நபர்கள்ட்ட சொன்னேன்னா உங்க கூட ஆண்டவர் நிறைய பேசியிருப்பார். இதான் இப்போ நான் இந்த சில மனிதர்களுக்கு பேசும்போது நீங்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் சூழ்நிலை ரொம்ப மோசமான கிரிட்டிக்கலான சூழ்நிலை. நிறைய பேர் இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப அவங்க பேசும்போது அவங்க தேவையா இருக்கும், ஆனா நம்ப முடியாம இருக்கும். வாக்குத்தத்தம் பேசுற ஆட்கள்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அது தேவைப்படும், பார்த்துக்கோங்க, ஆனா நம்ப முடியாது. இன்னொன்று, இன்னைக்கு ஒர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றாரு, எங்களுக்கு நேரம் ஆயிட்ட, கிடைக்கலையே, இனிமே கிடைச்சி என்ன செய்ய, இப்படிலாம் யோசிக்காதீங்க, ஏனென்றால் தேவன் காலத்தை கடந்தவர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த குழந்தைய கொடுக்கும் எத்தனை வயசுல சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட 75 வயசுல சொல்றாரு. அவன் யோசிச்சிருக்க மாட்டானா? ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரா மாட்டாரா? என்னன்னா ஒரு 20 குழந்தைக்கும் பிறகு 100 இல்லை 25 வருஷம் அதுல டிராவல் பண்றாரு. ஆண்டவரே 100 வயசுல குழந்தை கொடுத்து ஒரு 75 வயசுல குழந்தைய தந்திருக்கலாம் தானே, 25 வயசும் காக்க விட்டீங்களா ஆண்டவரே, நான் கொஞ்சம் அனுபவிச்சிருப்பேன். நான் இந்த பசங்களோட வயசான காலத்துல குழந்தைய 127 நினைக்கிறேன், சாராள், அவங்க 90, அவங்களுக்கு 90 வயசு சம்திங் இருக்கும்போது தான் குழந்தை பிறகு. இவன் ஆபிரகாமுக்கு 100, அவங்க இருந்த வருஷம் 127 வருஷம் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி கிடைச்சிருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கூட என் பிள்ளைகள் கூட காலத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் தானே, இப்படி நினைச்சிருக்கலாமா கூடாதா? நினைச்சிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் டிலே ஆகும்போது நமக்கு தோணுது இல்லை, சில வார்த்தைகள் ஏன்டா ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுற வார்த்தைகள் இனிமேல் அவன் அப்படியே கேட்கறான். ஆபிரகாம் அப்படியே சொல்றான், இல்லாண்டவரே என் வீட்டில் இன்னொருத்தர் இருக்கான் எலியேசர், அவனே இருந்துட்டு போட்டோம், இஸ்மவேல் வேற பிறந்துட்டான், அப்போ அவனே இருந்துட்டு போட்டோம், இப்படிலாம் தோணுது. தெளிவா சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை வேற, நீ செஞ்ச வேலை வேற, நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். காலத்தை கடந்தவர் நீ ஏன் சொன்ன அப்படின்னா, அந்த 100 வயசுல அவனுக்கு குழந்தை பிறகுறதுக்கான பலன் இருந்திருக்குல்ல. நான் சொல்றேன், அந்த 75 வயசுல என்னெல்லாம் குழந்தை பிறந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ அது அவன் 100 வயசு பிறந்தப்போ கூட அந்த வேலையெல்லாம் அந்த பிள்ளைக்கு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் நம்புறேன் ஆழமா அந்த விஷயத்தை. ஆண்டவர் இந்த காலத்தை ஃப்ரீஸ் பண்றவர் அப்படின்னு படிச்சிருக்கீல. யோசுவா சூரியன் நிப்பாட்டினான்னு போட்டுரும். இன்னும் புரியும்படியான உதாரணம் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போய் கானானுக்கு போற, எகிப்துல இருந்து கிளம்பி கானானுக்கு போறாங்க. கானானுக்கு போய் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க, ஒரு 12 பேர் அனுப்பி விடுதாங்க. 12 பேர் அனுப்பி அந்த நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்றாங்க. பார்த்துட்டு வந்த 10 பேர் என்ன சொன்னாங்க, அந்த ஊர் சரி கிடையாது, முடியாது, வராது, அங்க பெரிய ஆட்கள் இருக்காங்க, நமக்குலாம் சரி, நம்ம சாவத்தான் போறோம் அங்க போய், இப்படிலாம் பேசினாங்க. 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்க, முடியும். அவங்க வேற ஆவி உடையவர்களா இருந்தாலும் வேதம் சொல்ல பத்துவோம். இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த 10 பேர் சொன்ன மாதிரியே அவங்க அந்த இறந்துட்டாங்க, வழியில இறந்துட்டாங்க. சொன்னவங்க அவங்க பிள்ளைங்க தான் போவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். உங்க வாயினால சொன்னதுனால நீ உள்ள போலப்பா அப்படின்னு சொன்ன. அவங்க 10 பேர் கூட சேர்ந்த அந்த காரணத்துக்காக அந்த 2 பேரும் சுத்திட்டு அழுந்தாங்க. யாரு? யோசுவாவும் காலேபும். அவங்க யோசனை வந்துக்குமா இருக்காது, ஆண்டவர் அவங்கள மட்டும் விட்டுட்டு டிக்கெட் இருந்து எங்களை மட்டுமாவது உள்ள விட்டுருக்கலாம்ல ஆண்டவரே நீ கேட்டிருக்கலாம். அவங்க உள்ள போனா அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க,
40 வயசுல இருந்த அந்த பலன் 80 வயசுல எனக்கு இருக்குன்னு சொன்னாப்புல காலையில். அதனால யோசிங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேற டைம் ஆகுதுன்னா ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அன்னைக்கு நடந்திருந்தா என்ன, இன்னொரு 10 வருஷம் முன்னாடி நடந்திருந்தா என்ன பலன் இருக்குமோ அதே இது உங்களுக்கு நடக்கும்போது அந்த பலன் உங்களுக்கு இருக்கும். ஆமென். நிச்சயமா இருக்கும். நான் சொல்றேன், எனக்கு அப்படி இருந்த சாரால் கூட யோசிச்சிருக்கலாம்ல. வயசான அவதான் யோசிக்கல, வயசான காலத்துல எனக்கு எதுக்கு ஆண்டவரே குழந்தை அப்படின்னு சிரிச்சாண்டே போட்டிருக்கு. அதனால ஆண்டவர் சொன்ன பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இந்த வயசுக்கு மேல என்ன, உங்க வயசை வச்சு ஆண்டவர் எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி எப்படி தடுக்கிறீங்க அவரை? அவர் காலத்தை கடந்தவர், அவருக்கு நேரமும் கிடையாது பொழுதும் கிடையாது. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இருப்பவர். அவர் இருப்பார், கூட இருப்பார். அதனால அவர் உங்க கூட இருக்கும்போது வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அது காலம் கடந்தாலும் சரி, அது நேரம் கடந்தாலும் சரி, பாசிபிலிட்டியே இல்லைனாலும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் முடியுங்கிறதுக்கு அவர் தான் சாட்சி, வாய்ப்புங்கிறதுக்கு அவர் தான் சாட்சி. அவர் இருக்கிறார்னா அந்த உங்களுக்கு அவர் செய்யற சொன்ன அந்த வார்த்தை இன்னும் ஜீவனோடு இருக்கு பார்த்துக்கோங்க. அது ஒருபோதும் மாறலை. அந்த வார்த்தை அப்படியாவது இப்படியாவது டிலே ஆகுது. நான் பலமுறை இப்போ மனுஷங்க கூட பேசும்போது இன்னுமே என்னடா அப்படி போகணும் பேசும்போது நான் வயசாயிட்டலாமாங்க. நாங்கள் அப்படி சொல்லாத, வயசாயிட்டுன்னு சொல்லக்கூடாது, 46 வயசாயிடுச்சுன்னு சொல்லணும். எனக்கு நான் சொன்னது அப்படி சொல்லணும். சரிதானா? வயசாயிட்டுனா காமனா ஒரு 100 வயசான மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறானுங்க. அப்படி கிடையாது. வயசாயிடுச்சு அவங்க சொல்ற கான்செப்டுக்குலாம் நானும் வந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட் ஆஃப் பர்த் 1980ன்னா 46 வயசு தான், அது வயசாயிடுச்சுன்னு சொல்லிக்கோங்க. ஆனால் 46 வயசை சொல்லும்போது டோன் சொல்லும்போது 100 வயசான மாதிரி சொல்லக்கூடாது. லேடி அப்படி ஆயிரும்ல, இப்படி ஆயிரும்ல, இல்லை நோயும் அப்படி பேப்பரில் எழுதி தரானோ பார்த்துக்கோங்க கையில். எல்லாம் வேண்டாம், நீனே வச்சுக்கோ, ஒன்றும் இல்லை. நான் வாழ்க்கை ஏன் இதை அனுபவிச்சனாவே சொல்கிறேன். நான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க காரியங்களும் செய்கிற விஷயங்களும் வயசுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற, வார்த்தைக்கு நமக்கு சம்மந்தம் உண்டு. ஏன்னா அதான் சோர்ஸு, அங்கே தான் நிற்கிறோம் நம்ம. தேவன் சொல்கிறாரு, நான் உன் பலனா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை நம்ப முடியுமானால் பலனா இருப்பேன். ஆனால் நான் சொல்கிறேன் பலனா இருப்பார் தானே, பின்னையே நம்பக்கூடாது, நம்புவோம், அவ்வளோதான். உடம்புல ஒரு பக்கமா வலிக்க, இந்த பக்கமா வலிக்க இல்லை. எல்லாத்தையும் தாண்டி அவர் நம்ம கூட இருக்கிறார், வார்த்தையில் பெரியவராக இருக்கிறார். இதெல்லாம் அவர் சொன்ன வாக்குறுதி புத்தகம், முதல் வாக்கு தத்துவம். அதை நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த முதல் வார்த்தை, அதை படிச்சுட்டு ஆதாம் ஏவாளுக்குள்ள சிச்சுவேஷன்லேருந்து படிச்சுட்டு கொஞ்சம் தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட அதை பார்ப்போம். நம்ம எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிடுறேன், இங்கிலீஷ்லையும் சொல்லிடுறேன். ஜெனிசிஸ் 3 சரியா? 3ல் 15, ஜெனிசிஸ் 3:15, ஆதியாகமம் 3:15. உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். போது இதை நிப்பாட்டிக்கோங்கம்மா. இந்த சூழ்நிலை தெரியும். நான் சொல்லப்பட்ட வார்த்தை முதல்ல ஆண்டோடைய வார்த்தையை மீறி அவங்க பாவம் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இதை படிக்கும்போது நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் மட்டும்தான் மனசுல வரும், பார்த்துக்கோங்க, யோசனையில வரும். ஏவாளை பார்த்து அப்படி சொல்லிட்டாரு, ஆதாமை பார்த்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் முதல்ல சொன்னதே என்னன்னா தீர்வை தான் சொன்னார், சொல்யூஷனை தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, முதல்ல பிசாசின் இப்படி பண்ணிட்டலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்கெட். அதனாலதான் இவங்க அவங்க குழந்தை பிறக்கும் போதெல்லாம் ஏவாள் நம்புறாங்க, இவங்க மூலமா, அந்த பிறக்கிற குழந்தை மூலமா நான் காப்பாற்றப்படுவேன்னு நம்புறாங்க அவங்க. அது சொல்லும் போது கவனிங்க, அழகா புரிஞ்சிருக்கும். இது பாருங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினாலே சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது பிசாசுக்கு சொன்னது. ஆதாம் ஏவாளுக்கும் கூட இது சொல்லப்படுது. என்னன்னா, உங்களுக்கான இரட்சகர் பிறக்க போகிறார். இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கல்ல, இந்த சூழ்நிலை முதல்ல அவர் சொன்ன வார்த்தை. இந்த வேதம் முழுக்க இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க பைபிள்ல படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இருக்காது. புதிய ஏற்பாடுல தான் இயேசு கிறிஸ்து கிடையாது, பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஆசாரிப்பு கூட எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பலி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவ சுத்தி தான் வரும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல சொல்றாரு, நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் என்னை குறித்து இல்ல பேசுது.
அதை கொஞ்சம் தேடி பாருங்க, அது என்ன பத்தி பேசுது. அதாவது கடவுள் மனுஷனை உண்டாக்குன தேவன் மனிதனாக பிறப்பார் அப்படிங்கிறது அந்த வேதத்தோட சத்தியம். இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கவும் செய்யுது. இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் பாக்குறாங்கல்ல, கடவுள் மனுஷனா வரணும், அவர் அப்படிலாம் வாழணும், இந்த உலகத்துல வாழ்ந்தாதான் அவருக்கு கஷ்டம். நம்ம எல்லாரும் பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். சிலர் போய் நின்று நீங்களும் ஒரு நாள் இங்க வாழ்ந்து பார்க்கணும். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் வாழ்ற வாழ்க்கையை ஒரு நாள் நீ வாழ்ந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் பத்துக்கோ அப்படி சொல்லுவாங்க சிலர். ஆனா ஆண்டவர் இப்படி வாழ்ந்து பார்த்தாரு இந்த உலகத்துல. அவர் ஒரு தகப்பன் தாய், அவனுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. பரிசுத்தாவியினால அவர் பிறந்தவராக இருந்தாலும் மாம்சத்தின்படி ஒரு தகப்பன் இருந்தார் அவருக்கு. திரும்ப கூட பிறந்தவங்களாம் இருந்தாங்க, உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து இன்னும் சீசர்கள், அவர் தலைமைத்துவத்தில் இருந்தார் பார்த்துக்கோங்க. இந்த சூழ்நிலை மத்தியில் தான் அவர் எல்லா வேலையும் ரொம்ப கரெக்டா பார்த்துட்டு போனார். அவர் ஒரு தாய்க்கு மகனாக அவர் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போனார். இன்னொன்னு, கூட இருக்கிற சீசர்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாரு. ஒரு நல்ல தலைவனா இருந்து என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சாரு. அவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணார். அவரை குறித்து சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்னன்னா, அவர் பிறப்பார், பிசாசை ஜெயிப்பார் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சிலுவையிலே அவனை ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாக்குத்தத்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நமக்கு பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் கிடையாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதேன்னு போட்டு இன்னைக்கு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னதும் எனக்கு சொன்னதும் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், எப்படி ஆண்டவர் இதை நிறைவேறும்னு அறிவேன். அவன் பலி கொடுக்க செட்டப் பண்றான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார், நான் நிறைவேற்றுவேன்னு காமிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அப்படி நிறைவேற்றி காமிக்க வேண்டிய தேவை கிடையாது. வானத்திலிருந்து சத்தம் போட்டு பேச வேண்டிய தேவை கிடையாது. வார்த்தையிலிருந்து பேசினா போதும். வார்த்தை சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னான். பழைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாக நம்பி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படிங்கிறது வார்த்தை. இது ரூத் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்றாருல. அந்த வார்த்தைகள் எடுத்து படிக்கலாம். ஆதியாகமம் 15 எடுத்துக்கோங்க. ஜெனிசிஸ் 12 எடு. ஜெனிசிஸ் 12:1-2 சரியா? போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். போதும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் பேசும்போது ஒண்ணு புரியுது. நீ இல்லைன்னா ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. நீ தான் எல்லாம் அப்படிங்கிறாரு. சொல்லு. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டவர் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அப்படி சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும்பா உனக்குள்ள அப்படி சொல்றாரு ஆபிரகாம். இன்னைக்கு ஆபிரகாம் செலிப்ரேட் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் அடிக்கடி கேட்பேன், நம்ம தலைமுறையில நம்மளால ஒரு 4 பேர் சொல்ல முடியுமா? அப்பா, தாத்தா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் தெரியல, அவ்வளவுதான். ஆனா ஆபிரகாம் எப்போ வாழ்ந்த மனிதர் இல்லையா? அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதான், அவர் தேவனை விசுவாசித்தார். இன்னைக்கு அந்த விசுவாசம் தான் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த ஆபிரகாம், அந்த நமக்கு முன்னோடியா இருக்க முடியாத ஆபிரகாமோட, இன்னைக்கு ஆபிரகாமோட பிள்ளைகள் தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் விசுவாச சூழ்நிலை பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிற மாதிரி இருக்காரு. அவங்க ஆபிரகாம் விசுவாச சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிற மாதிரி இருக்காரு. ஆனா என்ன பண்றாரு? ரோமர்ல போட்டிருக்கோம், விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாது இருந்தும். அந்த வசனத்தை எடுக்கலாம். ரோமர் 6 எடுங்க. ரோமன் 6 சரியா? நான் வசனம் சொல்றேன், நான் எடுத்துட்டு சொல்றேன். கடைசி 20க்கு மேல இருக்கும். ரோமன் 6 இல்லடா 4 எடுத்துக்கோ. 4:18. ரோமன்ஸ் 4:18. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாச
ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்து படிங்கம்மா. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதாவது ஆபிரகாம் நம்ம விசுவாசிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் இப்படிலாம் சொல்றோம்ல. இது ஏன் அப்படி சொல்றோம்னா, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது அதை நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்டா ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒரு பெரிய சர்ச் நடத்துவேன் அப்படி சொல்லியிருக்காரு. நான் முதல்ல பெரிய சர்ச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சர்ச்சினாலே பெருசு தான். அது பெரிய சர்ச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சர்ச்சினாலே பெருசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா சர்ச்சுன்னு ஒன்று இடம், அதெல்லாம் தாண்டி ஒரு நபர் அப்படின்னாலே சபைன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருந்தாலும் சரி. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னல, 2 ஆண்டவரை தான் நம்மள ரொம்ப யோசிப்பேன்னு சொல்லி தான் 2 பேர் இருந்தாலும் நான் கூட இருக்கேன் பண்ணிட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப யோசிக்காத, 2 பேர் இருந்தால் நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றாரு. நான் இன்னைக்கு தனியாக நின்று ஆராய்ச்சி இந்த இடத்துல, தனியாக நின்று பேசின இந்த இடத்துல இன்னைக்கெல்லாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்கா நான் யோசிக்க விரும்பலை, நான் யோசிக்கவும் மாட்டேன்னு நினச்சிருக்கிறேன். ஏன்னா இதுவே ஒரு நாள் எனக்கு கனவு தான். இன்னைக்கு நான் வரும்போது மேரிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னால கற்பனை பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிருக்கேன். கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. கற்பனை கூட பண்ண முடியாது, அவளுக்கும் முடியாது, எனக்கும் முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலையை தேவன் மெய்யாக வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு கற்பனை பண்ண முடியாது. இதை ஒரு காலம் கற்பனை பண்ண முடியாம கொண்டு போனார் ஆண்டவர். அவரு நம்மகிட்ட சொல்றாரு அப்படின்னா நம்ம பார்க்க சொல்றாரு. வரும்போது சொன்னேன், ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி யோசிங்க. ஏன் சொன்னேன், முதல்ல நம்ம மனசுல வராம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர அவருக்கு கஷ்டம், அவருக்கு கொண்டு வர முடியாது. என்னன்னா அதனாலதான் ஆபிரகாம் கூட்டு காமிக்காரு. அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்னு அவனுக்கு சொல்லணும்ல. வானத்து நட்சத்திரத்தை பாருங்க, பார்க்கும்போது யோசிப்பான், நட்சத்திரங்கள் இது என்ன கூடுமானால் அப்படிங்காரு. எண்ணி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், முடியாது. உன் பிள்ளைகள் எப்படி இருக்கும்பா அப்படின்ட்டு. ஒரு பிள்ளைல இருந்து தானே கேட்டேன், அப்படி உன் பிள்ளைகள் என்ன முடியாதுன்ட்டு. கடல் மண்ண முடியாது. ஆனா அப்படி சொல்லும் போது யோசிச்சிருப்பான மாட்டானா, யோசிச்சிருப்பான். பிடிச்சா இவ்வளவு தானே இருக்கும்னா அதான் நம்ப முடியாம இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா முதல்ல சிந்தனையில வந்திருக்கும்ல, யோசிச்சிருப்பான்ல. இந்த சூழ்நிலையெல்லாம் திரும்ப நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட வச்சிருக்காரு ஆண்டவர். இன்னைக்கு இல்ல ஆண்டவரே, ஆனா இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல யோசிக்க வைப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப தீவிரமா ஆசைப்பட வைப்பாரு, அதுக்காக வேலை பார்க்க வைப்பாரு. இதில் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவார் தேவன். விசுவாசங்கிறது நம்ம ஜஸ்ட் அந்த கன்விக்ஷன் எப்படி நடக்கும்னா, வார்த்தையை கேட்க 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 நடக்கும். சில நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்போ வரை கேட்டுட்டு இருக்காங்க. கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சு, நான் மறந்தாலும் சரி யாரும் மறக்கல மீன்ஸ் இதை நான் அதை சொல்றதுக்கு ஒருபோதும் தயங்க மாட்டேன், சொல்லுவேன். எனக்கு இன்னை வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதுவே ரொம்ப அதிகம், நம்ம கெப்பாசிட்டிக்கு மீறினது. இது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக என்ன கொண்டு செஞ்சிருப்பாருன்னு சொன்னா, அவர் சொன்ன பேலன்ஸையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் செய்வார். அவ்வளோ. இதுதான் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எந்த பலத்தில் வந்தோம், நம்ம அவ்வளோ டேலண்டான அப்படின்னு சுமக்கிறதே இல்லை, இதை தூக்கி தலையில வைக்கிறது இல்லை. கனவு காணுங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இந்த கனவு காணுறது வர்றது எப்படி வரும்? தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படி சொல்லி இருக்கிறாரு, எப்பா நீ நல்லா இருக்கிறது மூலமா என் பேர் இந்த பூமியில நல்லா இருக்கும்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஸோ அவர் செய்வார். அதை நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை, சூழ்நிலை அப்படி இருக்குன்னு பார்க்காம, சூழ்நிலை இன்னைக்கு நான் வாங்குற சம்பளத்துக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படி ஆனால் சொல்ல படப்படன்னு எல்லாத்தையுமே செஞ்சிடணும், கடன் வாங்கி பண்ணணும் அப்படிலாம் சொல்ல வரல. முதல்ல நம்மளால சிந்திக்க கூட முடியலன்னு சொன்னா இது நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும்? ஆனா ஆண்டவர் முதல்ல அப்படி எல்லா சிந்தனையை கூட போடுவாரு. நீ இப்படி இருப்ப. சாராளுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு சிரிப்பா தான் வரும். இப்படிலாம் எப்படிங்க நடக்கும், இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. அவன் சிம்பிளா அதுலேயே பதில் சொல்லிடுவான், நம்புனா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படிமா, முடிஞ்சு அவ்வளவுதான். அதனால நம்பணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம எவ்வளவு பெரிய நம்பிக்கையில நம்புறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றுல பிறந்தாருங்கிறத நீங்க பாத்தீங்களா? இல்ல நம்புறீங்க இல்லையா? அவர் சிலுவையில உங்க பாவத்துக்காக அடிக்கப்பட்டார்னு வேதம் சொல்லுது, பாத்தீங்களா? சொல்றீங்க, நம்புறோம்ல. இது அவர் உயிரோட எழும்புனார்னு போட்டிருக்கு, நம்புறோம்ல. அவர் உயிரோட எழும்புனார்னாலதான் நீங்க நம்ம உயிரோட எழும்பியிருக்கோம். இல்லைன்னா செத்த வாழ்க்கை நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ நடப்பணமெல்லாம் ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கல. நடமாடும் ஆலயங்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம உண்மையிலே
த மூவிங் டெம்பிள். நமக்குள்ள ஒரு வாசமாக இருக்கிற நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆபிரகாமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சூழ்நிலைகள் எதுவும் சாதகமாக இல்லை. இப்பவும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல, நம்ம எதையாவது ஒன்று பண்ணோம்னா முதல்ல என்ன யோசிக்கிறோம், பணம் இல்லை அப்படி யோசிக்கிறோம். அப்படி யோசிக்காதீங்க. நம்ம கிட்ட அப்படி பணம் இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு கிளியர் பிக்சரும் கிளியர் விஷனும் வேணும் பார்த்துக்கோங்க. அதை யோசிக்க முடியணும் நம்மளால. தேவன் சொல்லியிருக்காருல்ல, நான் யோசிக்கிறேன் இடத்துல ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், சொந்தமா ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த இடம் இப்போ தேடுறேன், சொந்தமா இடம் வாங்குறதுக்கு வழி என்ன அப்படின்னு தேடுறேன். எந்த ஊர், நம்ம ஊர்ல சொல்லலை, இங்க சொல்லியிருக்காரு. எப்படி தேடுறேன், இப்படி சிந்திக்க முடியுது இல்லை முதல்ல. இவன் பைத்தியக்காரன்டா அப்படின்னு கூட நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நான் இருக்கிற சூழ்நிலையே நான் என்னைக்காவது சொல்லியிருப்போம்னு சொன்னா ஒரு பைத்தியக்காரன் தான் என்ன சொல்லியிருப்பாங்க. இந்த ஊர்ல 18-19 வருஷமா இருக்கும், குடும்பத்தோட இருக்க வச்சிருக்காரு ஆண்டவர். இன்னும் எவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கிறாரு. நம்மளால கொஞ்சம் பேர் போஜனம் அடைஞ்சிருக்காங்கிறது உண்மை. அது நம்மளால கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது உண்மை. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம மூலம் செஞ்சிருக்கிறாரு. ஏன் அவருக்கு, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த டிராவல் பண்ணும்போது கூட என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் போறீங்களா, அவ்வளோ தூரம் போறீங்க. நான் சொல்லுவேன், சிட்டிக்குள்ள நான் வண்டி எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். நம்ம பெலத்துலலாம் போயிட முடியாது. நம்ம போயிடலாம், பக்கத்தில் வரவங்க கரெக்டாக வரணும்ல, எப்படி முடியாது. இப்போ கொஞ்சம் தூரம் எனக்கு உதவி செய்யறாருன்னா ரொம்ப தூரத்துக்கு அவர் தான் உதவி செய்வார். எவ்வளோ ஹார்டான சிச்சுவேஷனாக இருந்தாலும் நான் அதை மட்டும் மனசுல யோசிப்பேன், ஆண்டவர் நீர் உதவி செய்ய. அந்த சிந்தனைக்கு ஏத்தால ஏதாவது வந்துச்சுன்னா அதை அந்த சிந்தனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, ஆண்டவரை துதிக்கும். மனசு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் வருதுன்னா தேவனை துதிக்கும். நல்ல பாடணும், நல்ல துதிக்கும். ஸ்பிரிட் நம்மளை ஃபில்லப் பண்றதுக்கான ஒரு பெரிய சோர்ஸ் எதுன்னா தேவனை துதிக்கிறது பார்த்துக்கோங்க. என்னன்னு அந்த சோர்ஸோட கனெக்ட் ஆகுறது சொல்லுவாங்கல்ல, அதுதான் பார்த்துக்கோங்க. தேவனை எப்பெல்லாம் நீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ எல்லாமே நீங்க ஃபில்லப் பண்ணப்படுவீங்க. முன்னாடி ஒர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் அவங்களும் ஃபில்லப் பண்றதை நான் பார்க்குறேன், நானும் ஃபில்லப் பண்ணப்படுவேன். இது நீங்க கேட்கறது மட்டும் இல்லை, நீங்க எப்படி துதிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு தாயை திறந்து தாராளமாக நன்றி சொல்லணும். நீங்களும் ஃபில்லப் பண்ணப்படுவீங்க. ஆபிரகாம் தான் போட்டிருக்குது, அவனை தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான்னு போட்டுரும். அதான் அங்க டாபிக். ஆபிரகாம் உடம்ப பார்க்கறான், குழந்தை பிறக்கிற சக்தி கிடையாது. சாரால் கர்ப்பத்தை பார்க்கறான், குழந்தை பிறக்கிற சக்தி கிடையாது. முடிவு பண்ணிட்டான், எப்படின்னு நம்பணும்னு ஆகி போச்சு. அவரை நம்புவோம். ஒரு பிள்ளைக்கு நம்பினா என்ன, வானத்து நட்சத்திரத்தை மாதிரி நம்பினா என்ன, நம்புறதுன்னு ஆகி போச்சு. பெருசா நம்புவோம் அப்படின்னு நம்பிருப்பான்னு நான் நினைக்கிறேன். போட்டிருக்குது. அப்படி நம்பினதுனாலதான் அவன் வாயிலிருந்து என்ன வந்திருக்கு, ஸ்தோத்திரம் வந்திருக்கு. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ப்ராமிசஸ் எல்லாம். இன்னொன்று ஒரு சந்தேகம் கூட வரலாம், ஆண்டவர் தான் அந்த ப்ராமிஸ்லாம் சொன்னாரா இல்லை நானா யோசிச்சுக்கிட்டேனா, இப்படி கூட வரலாம். இது நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எப்பவுமே நீங்க வேதத்தை படிச்சாலும் நீங்க ஒழுங்கா பிரேயர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் தான் பேசினாருங்கிற கன்விக்ஷன் வந்துடும் பார்த்துக்கோங்க. தேவன் வேற எதுவும் மாற்றி பேச மாட்டார். தேவன் ஒரே முறை பேசுவார். அவர் ஸ்பெசிஃபிக்கா கைட் பண்ணுவாருங்க. ஆனா அந்த கிளாரிட்டியில நம்ம நடக்கணும். முதல்ல இங்க இருந்து போகணும்னு சொல்றேன், நம்ம ஊருக்குள்ள தான் போறோம்னு சொல்றேன். முதல்ல மேப் எப்படி காமிக்க தெரியுமா, இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு காமிக்கும். அங்க போனாதான் அங்க இண்டிவிஜுவல் போற தெருவே காமிக்கும். அது இங்க இருந்து தெரு காமிங்க என்ன எப்படி காமிக்கும் இல்ல, இப்படி தூரத்துல இருந்து பாத்துக்கலாம். ஆனா அந்த கிளியர் பிக்சர் வேணும்னா பக்கத்துல போகணும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல நீங்க கேட்டு மூவ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல போகும்போது ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் பேசுவார். ரொம்ப மைனூட்டா இருக்கும். இந்த தெருக்கு போ, அங்க ஒருத்தன் நிக்கிறாங்கிறாரு பவுல்ட்டு, அனனியான ஒருத்தன் அங்க இருக்கிறான், நீ அங்க போ அப்படின்னு. அவ்வளவுதான் மேப், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் வேற சொல்லப்படும். தேவனை நம்புறதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதும் இதுக்குள்ள பழகணும். கொஞ்சம் இது கேட்கறதுக்கு ஒண்ணு தான் வேணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ப்ரேயர்லாம் போனீங்கன்னா மொபைலை சைலன்ஸ்ல போட்டுட்டு அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுட்டு இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆண்டோர் சம்பந்தமான வேலைகள்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு உட்காருங்க. ஏன்னா பின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் மொபைல். இதை பார்ப்போனா அதை பார்ப்போனா, கொஞ்ச நேரம் ஆண்டவர் கூட அப்படி உட்காருங்க. மனசு பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தால் கூட, யாருக்கு தான் சவால் இல்லைன்னு நினைக்கிறீங்க? வேலையில் சவால் இருக்கு, குடும்பத்தில் சவால் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. ஒன்றும் இல்லைன்னா நம்ம கேட்குற செய்திகளுமே நம்மளுக்கு ப்ரெஷரை கொடுக்கும். கொஞ்சம் நேரம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. ட்ரம்புக்கு ஏதாவது யோசனை சொல்ல முடியுமா நீங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ட்ரம்ப் ஏன் அப்படி பண்ணாரு? ட்ரம்ப் இல்லை தம்பி, இன்னும் மேனேஜர் தேடிட்டு இருக்காருப்பா, நீங்கள் அங்கே போங்க அப்படிமா அடுத்தாள் நம்மகிட்ட. ட்ரம்ப் மட்டும் அப்படி பண்ணியிருந்தா அவன் மட்டும் செஞ்சிருக்கணும்ல, அதை நான் என்ன செய்யலை.
ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யாக்கோபு மாதிரி நிறைய சொல்லணும் உங்ககிட்ட. இன்னைக்கு உள்ளதில் இன்னைக்கு நிப்பாட்டிக்கிறேன். யாக்கோபு ஏசாக்கு பயந்து போய் நின்று, ஆபிரகாம் பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. யாக்கோபு லைட்டாக சொல்லிட்டு நீ முடிச்சிடறேன். அண்ணனை ஏமாத்திட்டு போயாச்சு உள்ள, மாமனார் ஏமாத்துறான் யாக்கோபை. அவன் போய் சொல்றான், உங்க அப்பா ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா உங்க அப்பா என்ன ஏமாத்திருப்பார் அப்படின்னு. அவன் வீட்டை மாட்ட போய் நின்று ரெண்டு பேர், ரெண்டு ஒய்ஃபு, ரெண்டு வேலைக்காரி, மொத்தம் 4 மனைவி, 4 பேரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். அதை பேசிட்டு எல்லாம் இப்படி ஏமாத்திடும், இன்னுமே நமக்கு எங்க அப்பாட்ட பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது. எல்லாம் ஒண்ணு போல விட்டாச்சு. அங்க ஏசாவை நினைச்சு இவன் பயப்படுறான் பார்த்துக்கோங்க. யாக்கோபு போனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு 2 டிவைட் பண்ணி அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் யாக்கோபு தந்திரசாலின்னு சொன்னதுல அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. அவன் முன்னாடி விட்ட ஆள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி, முன்னாடி வேலைக்காரியை விட்டு அவங்களே விட்டுறான். முன்னாடி கடைசியில் யாரை வைக்கிறான் தெரியுமா? அவன் யாரை ரொம்ப லவ் பண்ணானோ அந்த பொண்ணை கடைசியில் வச்சிருக்கிறான் யாக்கோபுக்கு முன்னாடி பக்கத்துல. அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஏசாவே வந்து இது பண்ணாலும் சரி, முதல்ல இவங்க தான் போகணும். எப்படி இருக்கானோ பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். யாக்கோபு வேற மாதிரி தந்திரசாலின்னு சொன்ன விஷயம்லாம் கரெக்ட். உள்ள படிச்சு பார்த்தா அப்படியே இருக்கும் பார்த்துக்கோங்க. கடைசியில் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் யாக்கோபு தனித்திருந்தான்னு போடுறோம். ஆத்துக்கரையில் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அவன் தனியா இருக்கிறான். ஆண்டவரே நான் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு நான் விட மாட்டேன். ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ண. அவன் ஆசீர்வதிச்சிருக்கதான் செய்யறாரு. அவன் ஏன் பின்ன ஆசீர்வாதம் கேட்கறான்னா, அவன் கேட்ட ஆசீர்வாதம் அந்த மனசுல உள்ள பீஸ் ஆஃப் மைண்ட் பார்த்துக்கோங்க. எல்லாம் பண்ணிட்டான் ஆண்டவரே, ஆனா எனக்கு இன்னும் ஒரு மாதிரியே இருக்கே அப்படிங்க. எங்க அண்ணன் வந்தான்னு என்ன பண்ணுவோன்னே தெரியலையே. ஆனா அந்த சூழ்நிலையை ஒர்ஷிப் பண்ணும்போது சில சொன்னாங்க, நாங்க சில சூழ்நிலை நினைச்சு பயப்படக்கூட செய்யலாம், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம தெய்வம் செய்வார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம செய்வார். அவன் எவ்வளவு பயந்து அந்த கரையில உட்காந்துருப்பான் தெரியுமா? அவன் அப்படியே போட்டிருக்கு, அவன் விழுந்தா கூட ஒரு பகுதியை எடுத்துட்டு போட்டும், ஒரு பகுதி மிஞ்சமாகட்டும் அப்படின்னு நினைக்கிறான். ஆட்கள் உட்பட 2 பரிவாரங்களோட அவசரம் போட்டிருக்குல்ல, அது கரெக்ட் தான். 2 கேம்பா பிரிச்சு அனுப்புறான். அவ்வளவு அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாம் உண்டு. அது ஒண்ணு, ஒரு பக்கம் இன்னொன்னு. எப்படி சூழ்நிலை தான் அவன் நிக்கிறான். ஆனா அவன் ஆசீர்வாதம்னு சொன்னது எதுன்னா தேவனுடைய பிரசன்ஸ். இது இன்னைக்கு நீங்க அவரு கூட இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவரு பெரிய பெரிய கனவுகளும் ஆசைகளும் நம்ம அன்றாடம் இந்த ஊருக்கு ஆண்டவர் 3 விஷயம்லாம் காமிச்சிருக்காரு நமக்கு. இன்னைக்கு நான் நம்புறேன், இங்க யார் நம்ம பெருசா கஷ்டப்படலைங்கிறத நம்புறேன். ஓரளவு ஆண்டவர் நம்மள நல்லா வச்சிருக்கிறாருன்னு ஒரு சிலர் சொல்லலாம், என்ன நல்லா வச்சிருக்கிறாருன்னு சிலர் சொல்லலாம். நான் என்ன சொன்னேன், நீ ஆண்டவர் கூட ஒரு உறவுல இருக்கனால நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். பொருளாதாரத்தை வச்சு உங்க நல்ல வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு கூட இருக்கலாம், நம்மளோட கூட இருக்கவங்க பொருளாதாரத்தில் இல்லாமலாம் இருக்காங்க, இங்க இருக்காங்க. நம்மளோட குறைஞ்சவங்க இல்லாமலாம் இருக்காங்க. நான் எனக்கு ஆண்டவர் உனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்காரு. இல்ல அவனை விட வேணும், அதை விட்டுடே உனக்கு என்ன வேணும் சொல்லு. எவ்வளவு நாள் ஆசைப்படுங்க, அவர்கிட்ட கேளு. என்னிடத்துல ஜாதிகளை கேளுன்னு சொல்லியிருக்கிறார். அதை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசிங்கன்னா இதை உழைக்கிறதுக்கான பலனை தேவன் தருவாருங்கிறான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற கர்த்தர் என்று நினைப்பாயாக. அவர் எப்படி நினைக்கணும்? எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் அவர் அப்படின்னு நினைக்கணும். இதுவரை உங்களை நடத்தினார்ல, இனியும் நடத்துவார். பெருசா பெரிய ஆசைகளும் கனவுகளும் அவர் கேட்கும்போது அவர் லெவலுக்கு கேளுங்க. நீங்க கேட்கும்போது அவர் செய்வார். அது இல்லை நம்மளாலாம் முடியுமாங்க? நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டு, தப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் இவ்வளோதானே படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோதானே தெரியும், இவ்வளோதானே என்கிட்ட இருக்கு, எல்லாம் கரெக்ட். ஆனால் நீங்கள் சேர்ந்து இருக்கிற ஆள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் கையில் வர்ற பணத்தை தாண்டி, உங்கள் கையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தாண்டி, நகையை தாண்டி நிறைய விஷயத்தை எல்லாம் இருக்கட்டும், அது எல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதிச்சது. ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தோட பெரிய ஆசீர்வாதம் அவர் வைங்க. உங்களை வாழ்க்கையில காப்பாத்தினார்ல, உங்களை கொண்டு பல நாடுகளை காப்பாற்ற தேவன் வல்லவர். ஒரு ஐரோப்பிய நாடு இல்லை, அப்படி அந்த நாட்டில் தான் நான் கேட்டேன், மெசேஜ்ல கேட்டேன். ஒரு நபர் அவங்க குடும்பத்தோட சொத்து அந்த நாடு அதிகமானதுனால பிள்ளைங்களை வேற நாட்டுக்கு அனுப்பி விட்டார். சரி, இன்னொன்னு பல நாடுகளுக்கு அவர் நாடுகளுக்கு கடன் கொடுத்தார். அவர்கிட்ட சில நாடுகள் கடன் வாங்கியிருக்காங்க. ஏன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது? பெருசா ஆசைப்படணும், பெரிய விஷயங்களை பார்க்கணும். பொருளாதாரத்துக்கு மட்டும் கிடையாது நான் சொல்றது, ஆரோக்கியத்துக்கும் கூட. டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க, டெட் எண்ட் எல்லாம் கிடையாது. நமக்கு மரணமே முதல்ல எண்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடையாது. டெட் எண்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த டெட்டும் கிடையாது நமக்கு எண்டு, அது கிடையாது. தேவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் தானே உங்களில் வாசமாக இருந்தால் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்னு போட்டிருக்கு. உடம்புல அப்படி இப்படி வலிக்கும் போது, ஏதாவது வரும்போது வைக்கும்போது ஒன்று மட்டும்தான் தோணும்,
ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர், நீர் உங்க ஜீவனும் என் ஜீவனும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேதம் சொல்லு. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஒண்ணு வருதுன்னா அவருக்கு வருமானு நான் யோசிக்கணும். அவருக்கு வராது, எனக்கு வராது, அவ்வளவுதான். இதுக்கு ஆதாரம் அது அவர் தான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல அப்படி நல்ல ஆரோக்கியமா சாப்பிடுறது, நல்ல தூங்குறது, நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாம் நல்லது. இது சில நேரத்தில் நம்மளால செய்ய முடியாம போயிருது. அதுக்காக அப்படி இருந்தால் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கணுமா? கிடையாது. அந்த சாப்பாடை சாப்பிட்டா அது சரியாயிருமா, அந்த சாப்பாடை சாப்பிட்டா சரியுமா, அப்படி பண்ணா சரியாயிருமா, எல்லாம் யோசிக்கோங்க, தப்பு இல்லை. எல்லாத்தையும் விட முதல்ல தேவனை யோசிங்க. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் அப்படி சொல்லியிருக்கிறார் இல்லையா? கம்யூனியனுக்குள்ள போகலாம். கம்யூனியன் ரெடி பண்ணுவாங்க, நம்ம ஒரு பாட்டு கம்யூனியனுக்குள்ள போவோம். ஸோ வாக்குத்தத்தம்னு இன்னைக்கு ஒன்றதான் சொல்ல வந்தேன். தேவன் எவ்வளோ புதிய ஏற்பாளையும் பழைய ஏற்பாளையும் எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொன்னேன். தேவன் உங்க கூட பேசினது என்னன்னு சொன்னேன். யாக்கோபு பற்றியும் ஆபிரகாம் பற்றியும் கொஞ்சம் பார்த்தோம். இதனால பெரிய வாக்குத்தத்தங்களுக்குள்ள போங்க. தேவன் உங்க கூட பேசுறது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இயேசு என் பரிகாரி, அந்த பாட்டு தான் பாட போறோம். இதை சாப்பிடும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்படி அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்களா? காரணம் இன்னொன்னு இருக்கு, அது நம்முடைய மரணமும் கூட. அதனால அது ஒரு தடவை தான் அந்த மரணம். ஜீவன் வந்துருச்சுன்னா அந்த மரணம் ஒருபோதும் நம்மளை ஆட்கொள்ளாதுன்னு சொல்லுது. காரணம் பிள்ளைங்க உள்ள வாங்க, சரியா? இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அழிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அழிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். எந்த நோய்கள் யாவையுமே இன்ப இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம். வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம். இயேசு ரத்தம் பிசி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பிசி தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். பலவீனம் நீக்குகின்றார், பலவானாய் மாற்றுகின்றார். கழுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகின்றார். கழுகுக்கு சமானமாக வாழ வயதாக மாற்றுகின்றார். இயேசு என் பரிகாரி,
நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார். வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார். வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி. இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இதை எடுத்துக்கோங்க. சில விஷயங்களை அறிக்கை பண்ணிட்டு நம்ம சாப்பிட போறோம். நான் சொல்றேன், பேக்லயே சொல்லுங்க. சில விஷயங்களை நான் சொல்ல பின்னாடி சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் உட்பட என்ன சொல்றனோ அதை பின்னாடியே சொல்லுங்க. சரியா? இதை வழக்கமா இதை கொடுக்கும்போது அவங்க எடுக்கணும் இவங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், விசுவாசிக்கிறவங்க எடுக்கலாம். நம்ம பிள்ளைங்க நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க கூட நிற்கிறாங்க, அவங்களும் தாராளமாக அதை சாப்பிடலாம். இது கர்த்தருடைய பந்தி என்று சொல்லப்படுகிறது. அதை சொல்ல விஷயம் நான் இப்போ அடுத்து சொல்ல போறத எல்லாம் கூட சொல்லுங்க. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மையை போற்றுகிறோம், ஒருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாங்கள் புசிக்கும் போது உம்மை நினைவு கூறுகிறோம். சிலுவையிலே நீர் எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் வியாதிகளை நீர் சுமந்தி, எங்கள் தரித்திரத்தை நீர் சுமந்தி, எங்கள் பாவத்தை நீர் சுமந்தி, எங்கள் துக்கத்தை நீர் சுமந்தி. எங்களுக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த 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 இடைவெளியை நீர் ஒன்றுமில்லாமல் செய்தி. பிதா இன்று எங்களுடைய கையை பிடித்து இருக்கிறார். நாங்கள் அவர் கையை பிடிச்சிருக்கோம். இதை உணர்ந்தவர்களாக இதை நாங்கள் புசிக்கிறோம். குடும்பமாக இதை நாங்கள் புசிக்கிறோம். இப்போது எங்கள் மீது இருப்பது ஆசீர்வாதம் மாத்திரம். சாபம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உம்முடைய குடும்பத்தில் நிற்கிறோம். நீர் எங்கள் குடும்பத்தில் இருக்கு. நீர் வருமளவும் நாங்கள் உம்மிடத்தில் வருமளவும் இதை நாங்கள் சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் பானம் கொள்ளும். நன்றி செலுத்தி சாப்பிடும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாப்பாட்டுனால வந்த பிரச்சனையே தேவன் சாப்பாட்டுனாலே நீக்கி இருக்காரு. ஸோ எந்த சாப்பாடை நீங்க வேற விதமா சாப்பிடும்போது கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு எப்பவுமே சாப்பிட பழகுங்க. ஏன்னா அது அவ்வளோ ஆரோக்கியமானது. ஸோ எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பிதாவே உமக்கு நன்றி கர்த்தாவே, நீங்க எங்க கூட இருந்து நீங்க செய்யற எல்லா காரியங்களையும் நாங்க பாக்குறோம். எங்க வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரை கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீ செய்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உண்மையிலும் வந்து உதித்தது. உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்ட உடைய வார்த்தை. ஆமா ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜா நீர் எங்க கூட இருக்கிறீர். பின்ன ஏன் ராஜா எங்களை பார்த்து வரமாட்டாங்க? நிச்சயமா நடக்கும் ஆண்டவரே, நாங்க நம்புறோம். எங்களுடைய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்படி நம்ப முடியாமல் இருந்ததோ அதே போல எங்களுக்கு சொல்லப்பட்டதும் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஆனா ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த நம்ப முடியாத வார்த்தைகளை அவர் எப்படி நம்பினாரோ அதே மாதிரி நாங்களும் நம்புறோம் ஆண்டவர். நாங்களும் விசுவாசிக்கிறோம்.
சபையாக விசுவாசிக்கிறோம். பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்காக நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இவங்களை பிளஸ் பண்றோம், இதை சாப்பிட்டு இருக்காங்க, நிச்சயமா நம்புறோம். அந்த 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 இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருத்தன் கூட பலவீனம் உள்ளவன் இல்லைன்னு வேதம் சொல்லு. ஒரு ஆள் கூட கிடையாது ஆண்டவரே, ஒருத்தன் கூட தரித்திரன்னு இல்லைன்னு போட்டுருக்கு. அப்படி கிடையவே. இதே மாதிரிதான் நாங்க எங்க குடும்பத்தை பாக்குறோம், எங்க சபையை பாக்குறோம், எங்களை சுத்தி இருக்கிற எல்லா சூழமைகளையும் நாங்க பாக்குறோம். ஆண்டவரே உங்களை கூட இருந்து பாதுகாத்துக்கோங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் இடைவிடாமல் அனுபவிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.